الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பெரியோர்களே, ஹலஃபாக்களே, சுஜாதாக்களே, வரஃபாக்களே, மாணவர்களே, ஊரார்களே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சகீனத்தை இறங்கட்டுமாக. அல்லாஹ் நம்மை இந்த இல்முடைய மஜ்லிஸிலே அல்லாஹை பற்றி, அவருடைய ரசூலை பற்றி சொல்லித்தரக்கூடிய இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்துள்ளார். இந்த ஆண்டின் பாட துவக்க விழா, இந்த ஆண்டில் கற்கக்கூடிய கற்பிக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள், மாணவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தும் சகீனத்தும் பரக்கத்தும் ஆஃபியத்தும் ஃபெஹமும் தஃஹீமும் இறங்கட்டுமாக. பொதுவாக மாணவர்கள் தங்களுடைய தாய் தகப்பன் அவர்களை பார்த்துவிட்டு ஆன்மீக தகப்பன்மார்களை, உஸ்தாத்மார்களை பார்க்க வருகை தந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய எண்ணங்களிலே இஹ்லாஸையும் பரக்காத்துகளையும் அல்லாஹ் தர வேண்டும். இந்த இல்ம் இருக்கின்றதே மார்க்க ஞானம், முன்னால் சொல்லப்பட்டதைப் போல அல்லாஹ்வால் கொடுக்கப்படும் ஒரு கிஃப்ட், ஒரு ஹிபத். அதற்கு லா கதர லஹு, அதற்கு விலையே கிடையாது என்பதாக சொல்லிட்டாங்க. பலா கீமத்த லஹு, இவ்வளோ தான் காசி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா. இப்போ துனியாவுடைய கல்விக்கு படிக்க போகிறோம், அதுக்கு 8 லட்ச ரூபா கட்டுங்கிறான் 3 வருஷத்துக்கு, 4 லட்ச ரூபா கட்டுங்கிறான், 2 லட்ச ரூபா கட்டுங்கிறான். அதுக்கெல்லாம் கீமத்து இருக்குது, விலை மதிப்பு இருக்குது. காலேஜில் சேர்க்குறான், கட்டி சேர்க்குறாங்க. ஆனால் இந்த சன்மார்க்க கல்விக்கு, ஞானங்களுக்கு கீமத்தே கிடையாது, விலை மதிப்பே கிடையாது. எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. அவ்வளோ உயர்ந்த இல்மு. அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹு அவர்கள் சொல்வார்கள், சில தாபீன்களும் சஹாபாக்களும் செழிப்பாக இருந்தாங்க, காசு பணம் சொத்து செல்வாக்கு. அப்போ சொல்கிறாங்க, ஏன்னா மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசை வரும், நாம் நல்லா சட்டை போட்டுக்கணும், நல்லா கையிலே விடுத்துக்கணும், நல்லா வாட்சி கட்டணும், எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். அப்போ நஃப்ஸு சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, லனல் இல்ம் ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பார், ஜப்பாரான அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹுடைய பங்கீட்டை நாங்கள் புரிந்து கொண்டோம். லனல் இல்மு வலில் ஆதா இமான், எங்களுக்கு அல்லாஹ் இல்மை கொடுத்தான், தன் விரோதிகளுக்கு காசி கொடுத்த அல்லாஹ் என்பதாக சொன்னார். ஆகவே நல்லடியார்களுக்கும் அல்லாஹ் காசி பணத்தை கொடுப்பான். ஆனால் தான் அந்த காசி பணம் சிலர்களை பத்வா செய்யும், சிலர்களுடைய கையில் இருந்துக்கிட்டு அது சந்தோஷமாக இருக்கும். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நிஅமல் மாலு ஃபி யதி சாலிஹ், சாலிஹீனுடைய கையில் காசி பணம் வந்துச்சு, அந்த காசி பணத்துக்கு சொப்பன்னுட்டாங்க. பாசல் மாலு ஃபி யதில் ஃபாசிக், பாவியுடைய கையில் சொத்து செல்வாக்கு வந்துச்சு, அதுக்கு கேடு தான்ட்டான். அதை பற்றி நாம் பேசலை. அப்போ இல்ம், மார்க்க ஞானம், அது எந்த இல்மாக இருக்கட்டும், நஹுடைய கலையாக இருக்கட்டும், சர்ஃபுடைய கலையாக இருக்கட்டும்,
மந்திக், மானி, எத்தனையோ அக்கல் சம்பந்தப்பட்ட உலூம்கள், ஃபன்னுகளை நமக்கு உஸ்தாதுமார்கள் போதிக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு, ஏன் நாம் படித்தாகணும், விளங்கி ஆகணும்? அசல் இல்ம் என்னவோ அதை நாம் தேர்றதுக்கு. இதோடு நம்முடைய இல்ம் முடியாது. சனதை கொடுப்பதனால நம்முடைய ஞானங்கள் முடிந்து போகுது கிடையாது. கிதாபை ஃபுல்லாக படித்து முடித்ததுனால நம்முடைய ஞானங்கள் முடிந்து போகுது கிடையாது. இன்னும் நாம் அசல் இல்ம் எது, எதுக்காண்டி இதெல்லாம் நாம் ஓதுறோம்? மந்திக்கு எதுக்காண்டி ஓதுறோம்? மானி எதுக்காண்டி ஓதுறோம்? நஹு எதுக்காண்டி ஓதுறோம்? சர்ஃப் எதுக்காண்டி ஓதுறோம்? இதை நாம் அறிந்து புரிந்து அல்லாஹை பற்றி உண்டான ஞானங்களை பெறுவதற்காகத்தான் எல்லாம். அந்த இல்முக்கு முடிவே கிடையாது. பஹருல்லா சாஹிர லஹு என்பதாக சொல்லுவாங்க. கரையே இல்லாத ஒரு கடல்மா. அது விளங்கிட்டே இருக்கலாம், அறிஞ்சிக்கிட்டே இருக்கலாம், அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இல்மு. அந்த இல்மை நாம் சுவைக்கக்கூடிய இல்மு. அதை அடைவதற்காகத்தான் எல்லா ஃபன்னுகளையும் படித்தார். இரவு நேரத்தில் கூட ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் சொன்னாங்க, ருஷிஷா அவங்க சொன்னாங்க, நம்ம சர்க்கார் சொன்னதாக, மதரசாவே ஃபன்னுகளுக்காகத்தான், தஃப்சீர் மிஷ்காத் சொல்லிக் கொடுக்கறதுக்காண்டிலாம் கிடையாது. அவனா படிச்சுக்க போகிறான். மதரசாவே ஃபன்னுகளுக்காண்டி தான். அதை முடிக்கலாம் தேவையில்லை. அதை போய் சொல்லிக் கொடுக்குறதுக்கா மாஸ்டா? மாஸ்டா ஓதாதவனே தஃப்சீர் பார்க்குறான், மிஷ்காத் பார்க்குறான். இப்போ புகாரி, முஸ்லீமு நமக்கே தெரியாது, நிறையா வார்த்தைகளை பேசுவோம். அப்போ அதை பார்த்து என்னங்க, நமக்கு சுகூன் ஏற்படாது. ஒரு ஹதீஸுக்கு மாறிதாயிடும். ஒரு ஆயத்துக்கு எதிர்ப்பாகும். எப்படி விளங்க முடியும் நம்மளால்? எப்படி விளங்க முடியும்? அதனால் ஃபன்னுகள் நமக்கு தேவை. நஹு என்ற ஃபன்னு தேவை, சர்ஃப் என்ற ஃபன்னு தேவை, மந்திக் என்ற ஃபன்னு தேவை, மானி என்ற ஃபன்னு தேவை, அதம் என்ற ஃபன்னு தேவை, ஹிக்மத் என்ற ஃபன்னு தேவை, பல ஃபன்னுகள் தேவை நமக்கு. கோட்ஸ்களும்பா அது இருந்தால் தான் விளங்க முடியும். இதில் மாணவர்களாகிய தாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். என்னுடைய ஷேக் நாயன் சொல்லுவாங்க, மியார் என்பதாக சொல்லுவாங்க. மியார்னா உரைக்கல். இதை வச்சு நாம் எது ஹக், எது பாத்தில், எது உண்மை, எது பொய் என்பதை பிரித்து அறிவதற்காக தான் இந்த ஃபன்னுகள்லாம் நம்ம படித்தாங்க. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட மதரசா இது. அவருடைய உத்தரவின் அடிப்படையில் மாக்குலாத்துக்காக மதரசா கட்டணும் என்பதாக சொன்னாங்க. மன்குலாத்துக்காக மதரசாக்கள் கட்டக்கூடாது, மாக்குலாத் ஃபன்னுக்காகத்தான் மதரசாக்கள் என்பதாக சொல்லுவாங்க. ஆகவே அதன் அடிப்படையில் அல்லாஹ் கட்டி கொடுத்தா. 5 வருஷம் அல்லாஹ் நடத்தாட்டக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தான். இன்னும் அல்லாஹ் கியாமத் நாள் வரையும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மதரசாக்கம் தருன்னு அதற்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கும். அப்போ நாமும் அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லும்போது குர் ரப்பி ஜித்னி இல்மா அல்லாஹ் சொல், நபி நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி என்னுடைய ரப்பே இறைச்சகனே, ஜித்னி இல்மா இல்மை எனக்கு அதிகப்படுது. ரப்புக்கு பல மானாக்கள் செய்வாங்க. தமிழில் தர்ஜுமா டிரான்ஸ்லேஷன், வளர்த்து போஷிக்கிறவன்பாங்க, ரச்சகனம்பாங்க, பலமாக்கள் பல மாதிரியான பாஷைகளில் சொல்லுவாங்க. அதுக்கு நேரடிமான ரப்புனாவே மக்சூத், தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் தான். நம்முடைய ஹாஜாத்துகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். அல்லாஹ் சிஃபத்தை ரூபியத்தை கொண்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆலம அருவாயிலிருந்து இதுவரை நிப்பாட்டவே இல்லைங்க. அல்லாஹுடைய ரூபியத்துடைய ஃபேக்ட்ரி சதா ஜாரியாகிட்டே இருக்கு. காசி தேவைப்படக்கூடிய காசியை கொடுக்குறான், ஆஃபியை தேவைப்படும் ஆஃபியத்தை தரான், இஸ்ஸத்தை தேடக்கூடிய இஸ்ஸத்தை தரான், தௌலத்தை தேடக்கூடிய தௌலத்தை தரான், பதவியை தேடக்கூடியவங்களுக்கு பதவியை கொடுக்குறான். யார் யாருக்கு என்னென்ன தேவையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாத்தாவு மா எம்பகை லிமை எம்பகை, யாத்தாவு மா எம்பகை லிமை எம்பகை, தேவையுள்ளவர்களுக்கு தேவைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் தன் ரூபியத்துடைய ஃபைசான் ஜாரி ஆகிட்டே இருக்கு. அப்போ அல்லாஹ் தன் ரூபியத்தை கொண்டு பல தேவைகளை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாட்ட அல்லாஹ் கேட்க சொல்கிறான். ரப்பாகி அல்லாஹ் கேட்க சொல்கிறான், இல்மை கேட்க. குர் ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பே என்னுடைய ரப்பே எனக்கு அதிகப்படுத்தி இல்மை.
அப்போ ரூபியத்தை கொண்டு பல கோடி சிருஷ்டிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் அவனுடைய கவனத்தில் எது மனிதனுக்கு தேவையாக அல்லாஹ் கருதி கேட்க சொல்கிறான்? இல்ம் என்ற சிஃபத்தை அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அதுதான் அசல் தேவை மனுஷன். அது வந்துச்சு, ருபூபியத் தாமாச்சு. இல்மு இல்லாமல் நீ கோடிக்கணக்கில் காசு வச்சுக்க, பணம் வச்சுக்க, சொத்து வச்சுக்க, செல்வாக்கு வச்சுக்க, ருபூபியத் தாமாகாது. ருபூபியத் தாமாகாது. அதனால தான் நபி அவர்கள் சொல்லும், ஆனால் ஆலமுக்கும் பில்லா சொன்னாங்க. அல்லாஹ் பற்றி ரொம்ப அறிஞ்சோம். அப்படின்னா என்ன? அல்லாஹ் பற்றி ரொம்ப அறிஞ்சோன்னா என்னங்க? அப்போ நபி அவர்களுக்கு இந்த நஹுசட்லாம் தெரியுமா? அந்த கிதாபை அப்போ இல்லையே. சர்ஃப் இல்லை, மந்திக்கு இல்லை, மானி இல்லை, எல்லாம் இருந்துச்சு, மஃபியாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப அறிஞ்சோன்னா என்ன? பல கிதாபில் படிக்கல அவங்க, உண்மையை அவங்க எப்படி அல்லாஹ் கொடுத்தான்? அப்போ ரொம்ப அறிஞ்சவங்கண்டா அல்லாஹு தாலா அவர்களை 3 உலகத்தில் அல்லாஹு தாலா கொண்டு வந்தான். இப்போ முதல்ல ஆலமே அருவாகில் அல்லாஹ் வச்சுருந்தான். ஆலமே அருவா. அதுக்கு முன்னாடி 100ஆக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? 100ஆக இருந்தாங்க, ஜோதியாக இருந்தாங்க. குந்து நூறன் பைன எதை இல்லை, 100ஆக இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த 100 முத்தாயின் ஆகி அது ரூஹாச்சு. ரூஹு முத்தாயின் ஆகி அது கல்பாச்சு. கல்பு அது குறிப்பாகிய ஜிஸ்மாச்சு. இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி கொல்லாவத்தால தன் ரூபியத்தை கொண்டு நபியர்களை வெளியில் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தான். அப்போ நபியர்கள் சொல்கிறாங்க, குந்து நபியன் ஆதமு பயில் மாய்வத்தின், நான் நபியாக இருந்தேன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில் இருக்கும்போது. அப்போ 100ஆக இருக்கும்போதே நபியாத்தான் இருந்தாங்க. ஆலம அருவால் இருக்கும்போதே நபியாத்தான் இருந்தாங்க. இந்த உலகத்தில் வந்ததுனால தான் நபி கிடையாது. உலகத்தில் வந்த பிறகு நுபுவத்தை அல்லாஹ் இதாறு செய்தான், வெளிப்படுத்தி காட்டினான். நபியாக இருந்தாங்க. நபியாக இருக்கும்போது ஜாஹிலாக இருந்திருப்பாங்களா? ஆலிமாக தான் இருப்பாங்க. மத்தகதல்லாஹு நபியன் ஜாஹிலா, மத்தகதல்லாஹு வலியன் ஜாஹிலா. வலிமார்களை ஜாஹில எல்லாம் வலியாக்க மாட்டான். அறியாதவர்களை, மடையர்களை அறியாதவர்களை நபியாகவும் அல்லாஹ் ஆக்க மாட்டான். இது அல்லாஹுடைய சுன்னத்துங்க. அது அப்போ அப்பலேண்டே அவர்கள் அல்லாஹுடைய 100ஆக இருக்கும் பொழுதே இல்முடையவர்களாக இருந்தாங்க. நாமளும் இந்த உலகத்தில் வந்த பிறகு தான் இல்மு தெரியுது. தாயுடைய கருப்பு பையில் இருக்கும்போது எல்முடைய ஷோ இருந்துச்சா? தகப்பனுடைய முதுகத்தண்டில் இருக்கும்போது எல்முடைய ஷோ இருந்துச்சா? இல்லை பாருங்க, இங்கே வந்த பிறகு தான். ஆனால் தான் உமர் ஃபாரூக் ரஸியல்லாஹு சொல்கிறாங்க, அதாவது அலஸ்து பி ரப்பிக்கும் அல்லாஹ் கேட்டான்ல, அது ஞாபகம் இன்னும் எனக்கு இருக்குங்கிறாங்க உமர் நாயக். ஜின்னோன்னு மிஸ்ரி சொல்கிறாங்க. அதை போல் அப்போ அப்பயே எல்முடைய ஷோர் இருந்துச்சு, சஹாபாக்களுக்கு இருந்துச்சு, தாபீன்களுக்கு இருந்துச்சு. இப்போ நமக்கு இந்த உலகத்தில் வந்த பிறகு தான் எல்முடைய ஷோ. அல்லாஹ் ரப்புன்னு அறியணும், அல்லாஹ் இலாஹன்னு அறியணும், அல்லாஹ் மாபூதுன்னு அறியணும். அல்லாஹுடைய ரூபியத்தில் ஆக உயர்ந்த நிஅமத்தில். ஆனால் தான் அதை கேட்க சொல்லி அல்லாஹ் தஆலா உத்தரவு பண்ணான். ஒரு ரப்பி ஜித்னி இல்மா, நிப்பாட்டவே கூடாது நீங்கள் அதை. ஹத்தல் மோத்து நிப்பாட்டவே கூடாது. அதனால தான் நபியுடைய ஹகாயிக்கில் பேசுவாங்க, அவருடைய ஹகீகத் ஐன இல்ம் என்பதாக சொல்லுவாங்க. நபி என்று சொன்னாவே இல்மு தான். இல்மு எங்கே வந்ததோ அங்கே நபி இருப்பாங்க என்பதாக சொல்லுவாங்க. ஜாஹிரான இல்மு இருந்துச்சு, ஜாஹிரியத் கிடைக்கும். பாத்தினான இல்மு இருந்துச்சு, பாத்தினியத் கிடைக்கும். அதனால் இல்முள்ள இடத்துல நாம் குஸ்தாஹி, அவமரியாதை செஞ்சிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பர்பாதாய். அல்லாஹ் ரப்பல் ஜலால் தன் ரூபியத்தை கொண்டு அல்லாஹு தாலா கோடான கோடி வஸ்துக்குடி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் அவனுடைய சமூகத்திலே தான் ரூபியத்தை எதற்காக வெளிப்படுத்தினானோ, எதற்காக அல்லாஹ் வெளிப்படுத்த ஆசைப்பட்டானோ, அதற்காக அந்த இல்முக்காகத்தான் அல்லாஹ் தன் ரூபியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த ஆசைப்பட்டான். அதனால் இல்முடைய ஃபைசான் நமக்கு தேவை. அதற்காக வேண்டித்தான் இந்த மதரசாக்கள், அதற்காக வேண்டித்தான் உஸ்தாத்மார்கள், அதற்காக வேண்டித்தான் கிதாபுகள். பொதுவாக மாணவர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆலிம்ஷாவாகுங்கன்னு அல்லாஹ் சொல்ல, கூனூர் ரப்பானின, ரப்பின் பக்கம் சேர்ந்தவர்களாக சர்க்கார் இந்த ஆயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. ஆலிம்ஷாயி மௌலவி ஆகி போயிடாது. கூனூர் ரப்பானின, ரப்பின் பக்கம் சேர்ந்தவர்களாக ஆகும். ஒவ்வொரு மாணவர்களும் ஆகும். எப்போ ரப்பானின்னு ஆக முடியும்? அல்லாஹ் சொல்லித்தரான்.
அல்லாஹ் சொல்லித்தரான். பிமா குந்தும் துஅல்லிமூனல் கிதாப பிமா குந்தும் ததுருசூன். 2 ஆயத்தை அல்லாஹ் சொல். 2 அல்ஃபால் அல்லாஹ் ஞாபகப்படுத்து. கிதாபுகளை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு மாணவனும் சரி, உஸ்தாதுட்டேன்னு எதை படிக்கிறோமோ நம்மை விட ஃபெஹமில் கம்மியாக உள்ள மாணவனுக்கு கஷ்டப்பட்டு போதிச்சு கொடுத்தாங்க. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அவனுடைய சிந்தனையில் ஏற்றியாங்க. ஏற்றினங்க உங்கள் இல்மில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்கிடுவோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய முறை அப்போ தான் நீங்கள் ரப்பை சார்ந்தவர்களாக ஆகலாம். இல்லாவிட்டால் ஷைத்தானி சார்ந்தவர்களாக, நஃப்ஸை சார்ந்தவர்களாக தான். நஃப்சானி ஷைத்தானி ஆலிம் ஷாத்தா ஆகணுமே தவிர ரப்பானி ஆலிம் ஷா ஆகவே முடியாது. இப்போ ரப்பானி ஆலிம் ஷாவ் ஆகிறதுக்கு எதை நம்ம கற்றோமோ சின்ன இல்மாக இருக்கட்டும் பிறருக்கு நாம் போதிக்கும். நம்மை விட தாழ்ந்தவர்களுக்கு, ஃபேமிலியில் குறைவுள்ளவர்களுக்கு, அதுதான் கூட அவங்க நீட் சொன்னாங்க, கமாதி அது சொன்னதாக. பொதுவாக முதல் மார்க் வாங்கினவனுக்கு ஹிதமத்தை தீன் செய்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்காதான். அவனுடைய உள்ளத்தில் வகையான பெருமை வந்துருதான். அதனால் அவர்கள் எல்லாம் தூரமாக்கிறான். வேறு எங்கேயா வியாபாரம் பிஸ்னஸ் தொழில் எங்கேயா போய் போட்டுறான். யார் கொஞ்சம் தாழ்வாக மனசு உடஞ்சி எனக்கு அல்லாஹை பற்றி அறிய முடியலையே, கிதாபு விளங்கலையே, இந்த கிதாபு விளங்கலையே, அந்த கிதாபு விளங்கலையேன்னு மனசு உடஞ்சி உட்காந்துருக்கிறானோ அவனுக்கு கொண்டு அல்லாஹ் பெரிய ஹிதமத்தை வாங்குறான். அவன் நஃப்ஸில் ஒரு தவாது வந்துருக்கு என்பதாக சொல்லி காட்டினான். கமாதி சொன்னதாக ரஹமத்துல்லாஹி அலைஹி. மிஸ்கினுடைய நிக்காக கூட வந்தாங்க. அல்லாஹ் அவர்களை கொண்டு வந்தான். பாக்கையா ஞாக்கத்துக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னு தெரில. நான் பாக்கியத்தில் ஓதல, பாக்கியத்தை ரொம்ப ஆசை. வந்து அவன் கையெழுத்து போட்டாங்க தஃப்தரில். இன்னும் இருக்குது கமாதியத்துடைய கையெழுத்து இருக்குது. ஆகவே அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய முறை ரப்பானின்களாகுங்க. எதை கொண்டு? பிமா குந்தும் துஅல்லிமூனல் கிதாப். பிறருக்கு ஏதாவது கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு, பிறருக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கு. இரண்டாவதாக அதில் பெருமையை பார்க்கக்கூடாது, சடைவை பார்க்கக்கூடாது, ஆஃபியத்தை பார்க்கக்கூடாது. என்ன கேட்டாலும் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ தானே சொல்லிக் கொடுத்தேன், அப்போ தானே சொல்லிக் கொடுத்தேன், சடைவை அடையவே கூடாது. நல்ல மாணவர் அப்போ தான் பதியும். அல்லாஹ்வுடைய ஃபஸ்லுங்க, அதே நம்ம கொடுக்கப்பட்ட இல்மே. அவனை போல் நாமளும் ஒரு ஜாஹில் தான், அறியாதவன் தான். அல்லாஹ் கொடுத்து வச்சுருக்கான். அவன் ஏமாத்தை நாம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஏன் இல்மும் ஏன் திறமை நினச்சா அல்லாஹ் பிடுங்கி விட்டுருவான், ஜலீலாக்கி விட்டுருவான். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அல்லாஹ் ஹிஃபாஸத் செய். இப்போ முதல் வேலை ரப்பானியன்களாகிறதுக்கு நாம் பிறருக்கு போதித்து கொண்டே இருக்க வேண்டும். பிறருடைய உள்ளங்களை சாஃபாக எல்மா கொண்டு அலங்கரிக்கும். எல்மா கொண்டே நாமும் அலங்கரிக்கினே. அடுத்ததாக அபிமா குந்தும் ததுருசூன். அல்லாஹ் சொல் ததுருசுன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு கிதாப் பார்த்துக்கிட்டே இருக்கு. முத்தாலாய கிதாப் முத்தாலா செஞ்சுக்கிட்டே விளங்குது விளங்கலை, விளங்குது விளங்கலை. நைட்டு கூட யோசனை சொன்னாங்க. அதாவது நதுவியில் ஒரு நதுவத்துல் அலமா லக்னோவில் மதரசா பெரிய ஜாமியா இருக்குது. அதில் ஒரு பழக்கம் வச்சுருக்கிறாங்க, ஆதத்து வச்சுருக்கிறாங்க. 8 பீடுனா 7 பீடு கிதாபை போட்டு கடைசி பீடு ஒரு கிதாபை கொடுத்து கடைசியில் எக்ஸாம் கேட்குற மாதிரி பாடம் நடத்த மாட்டாங்க உஸ்தாத். அன்னி பாட்டு பார்த்துக்கிட்டே வர வேண்டியதான். பார்த்துட்டே வந்து கடைசியில் எக்ஸாம் கேட்பாங்க உஸ்தாத். அவங்க முத்தாலா செய்யறதுக்குண்டான வாய்ப்பு உண்டாக்குவாங்க. ஆகவே அது நல்லதாகவும் தெரிஞ்சு. அப்போ முத்தாலா கிதாபுகளை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எந்த மகான்களாக இருங்க, எந்த சூஃபியான் கிதாப் பார்க்காம அவங்களாம் சூஃபியா இருந்ததே கிடையாது. நம்ம சர்க்கார் பையன் எவ்வளோ கிதாபு எஜமான் ஃபைசி நாயகம் அல்லாஹு அக்பர். அவங்க படிக்காத கிதாபே கிடையாது. எல்லா கிதாபையும் படித்து முடிச்சுட்டாங்க. அவங்க பஹர், அவங்க அவ்வளோ கடல். அவங்க இதாயத்து நகு அவங்க ஆரம்பத்தில் ஓதுனாங்களாம். ஆனால் நகு சட்டம் யாருமே எந்த ஆலிம்சாலும் தப்பாக சொல்ல முடியாது. தஃப்சீர் ஜலாலின் சித்திக் மல்சா படிப்பாங்க. மிஸ்கின் பக்கத்தில் உட்காந்தேன். ஒரு வார்த்தை ஹரக்கத்து மேலே போடுறா, ஃபாயிலுக்கு ரஃபுக்கு பதிலாக கீழே படிச்சு விட்டார், நசம் படிச்சு விட்டார். என்னம்மா ஃபாயிலுக்கு உங்கள் ஊரில் என்னம்மான்ட்டாங்க சர்க்கார். ஆள்பட்டியில் நசம் வைப்பாங்களான்ட்டாங்க. அப்போ அவ்வளோ நகுவில் நுணுக்கமானவர்கள் அவர் எஜமான். ஓதலை தான் பேர். அல்லாஹ் அவ்வளோ இல்மகள் அல்லாஹ். இப்போ எல்லா வகையான கிதாபுகளும் படிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. படிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பிறர் படிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நேரத்தை வேஸ்ட்டாக்கவே மாட்டாங்க. அவசர பார்க்குறது அல்லாஹ் அன்ஹு சொல்கிறாங்க, அது தாலாத்துல் குத்துப கிதாபுகளை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஹத்தா சிறுத்து குத்துபல் அக்தாபா நான் ஆனன்ட்டாங்க. ஹத்தா சிறுத்து குத்துபா முத்தாலா கொண்டு தான் நான் குத்துபல் அக்தாபா ஆனன்ட்டாங்க. நேரடியாக புத்திவிட்டு கொத்தாது.
வலிமார்கள் நல்லடியாக எழுதி வைத்த கிதாபலை பார்ப்பதனால அல்லாஹ் ஃபைசான இருப்பான், ஃபைசான அல்லாஹ் இறக்கும். ஆனால் நம்ம பார்த்தாகன்னு 2 வேலை செஞ்சாகன்னு ரப்பானி ஆலிம்ஷாவா ஆகலாம். ஒன்று நம்மை விட ஃபஹம் விளக்கம் கம்மியாக உள்ளவர்களுக்கு சடைவடையாமல் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு. இரண்டாவதாக நாம் ஏனைய கிதாபாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த மாணவ கண்மணிகளுக்கும் சரி அவர்களின் பொருட்டால் எங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஃபஹீமையும் அல்லாஹ் தருவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. மேலும் மகான்களுடைய பொருட்டால் இந்த மாணவர்களுக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் இந்த வருடம் முழுவதும் சடைவு இல்லாமல் அவர்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இந்த மதரசாவை மின் கைரி மஷக்கத்து மின்னி வலா ஜுஹுத், அதாவது மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா, நபியர்கள் சொல்கிறாங்க, எந்த சிரமமும் இல்லாமல் எந்த உழைப்பும் இல்லாமல் அல்லாஹு தாலா தன்னுடைய ஃபஸ்லை இலாஹி கொண்டு குன்ஃபைய கூனை கொண்டு அல்லாஹ் நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிதாப்